Hi guys, welcome to my channel. நான் சுப்ரியா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அவங்க வந்து ரொம்ப நாளாக ரொம்ப ரிப்பீட்டடாக அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சோப்ஸ்லாம் வந்து ரீசெல்லிங் மாதிரி பண்ணிவிட்டு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எங்கே கொண்டு போய் சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஹோப் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குதா, ஸோ வாய்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல, கொஞ்சம் இதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த லொக்கேஷனில் வந்து நான் இன்றைக்கி ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே கொஞ்சம் லைட்டிங் வந்து வந்து ஒரு 2-3 லைட்ஸ் எரியுது, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டிங் வந்து அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் வந்து டைப்பிங் ஒர்க்லாம் வந்துருக்கு இல்லையா, ஸோ நம்ம கிளாஸஸ்க்கு வந்து நோட்ஸ் டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி தான் இந்த வீடியோ கேப்சர் பண்ணுறேன். சரி வாங்க இப்போ கண்டென்ட்குள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போகலாம். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து எடுத்த உடனே வந்து ப்ராஃபிட்லாம் வந்து அப்படியே வந்து வரும், அப்படியே டெய்லியும் வந்து ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறோம், இல்லை வீக்லி ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இல்லை மந்த்லி ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு பிஸ்னஸ்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ நான் லேர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வேறு ஒரு மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் வருவீங்க. ஓகே நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம், ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படிலாம் வந்து சில பேருக்கு அது ஒரு லக்காக வந்து இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து யாருக்குமே எடுத்த உடனே வந்து அப்படியே வந்து சேல்ஸ் அப்படியே டர்ன் ஓவர் அப்படியே ஒரு பல்கான ஆர்டர்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ ரொம்ப ஹார்டான ஸ்டேஜஸ்லாம் வந்து இருக்கும். சம்டைம்ஸ்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போகிற மாதிரி கூட வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மந்த்லி ஒரு ஆர்டர் கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து எடுத்தோடனே அந்த மைண்ட் செட்டை மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிராஜுவலாக வந்து நம்மளுக்கு வந்து சேல்ஸ் நடக்கும், ப்ராஃபிட் நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டை வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் இப்போ வந்து நீங்கள் சோப் சேல் பண்ண போகிறீங்களோ, ஷாம்பூ ஏதோ வாட் எவர் இட் இஸ், வந்து நீங்கள் உள்ள வாட்ஸ்அப் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ உங்கள் ஸ்டேட்டஸில் அந்த மாதிரி வந்து நீங்கள் போட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட குரூப்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் அந்த மாதிரி ஒரு குரூப் மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களோட ப்ராடக்டோட பிக்கை வந்து நல்லா அழகாக கொஞ்சம் நல்லா எடுத்து நீங்கள் அந்த ஸ்டேட்டஸில் வந்து போடுறதோ இல்லை அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணுறதோ அந்த மாதிரி. ஆனால் நான் வந்து பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், சத்தியமாக வந்து உங்களுக்கு வெளியே இருக்கிற அன்னோன் பர்சன்ஸ் கூட வந்து உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்டை வந்து வாங்கி சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்களே தவிர, உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருக்கிற உங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஒரு வேறு யாராவது கூட இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி வந்து வாங்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ எப்படி சொல்கிறது, ஜஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க, கேட்பாங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து இது என்னன்னு சொல்லிட்டு. பட் யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து யாருமே இந்த சென்ஸ் வந்து இப்போது உங்களுக்கு வந்து ஒரு வெல்விஷராக வந்து இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு லைஃப்பில் வந்து நல்லா முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு செட் ஆஃப் பீப்புளாக உங்களுக்கு ஜெனுனான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னும் போது மட்டும்தான் அந்த ஒரு பர்சன்ஸ் தான் வந்து உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்டை வந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது உங்களை மோட்டிவ் பண்ணுற மாதிரி இருப்பாங்களே தவிர அதர் தட் மீதி யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உங்கள் மேலே வந்து ஒரு ஜலஸ் கூட ஃபார்ம் ஆகலாம். இவங்க பாரு நம்மளால இதெல்லாம் பண்ண முடியல, இவன் வந்து இதெல்லாம் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. இது வந்து கண்டிப்பான ஃபேக்ட்டு தான். அதெல்லாம் யாருமே வந்து நம்ம இப்படிலாம் யாரும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ அதுதான். அதனால் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஸ்டேட்டஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், போட்டுகிட்டே இருங்க. அட்லீஸ்ட் அப்போது ஏதாச்சும் 1-2 பேராவது வாங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கிளில் இருக்கவங்கக்கிட்ட வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு டிப் வந்து நான் சொல்லுவேன். அதர் தென் தட் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் இந்த இப்போ ஒரு பிஸ்னஸ் பேஜ் மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். தென் ஃபேஸ்புக்லேயும் வந்து நீங்கள் வந்து கொடுங்க. ஓகேங்களா? அப்போயுமே பார்த்தீங்கன்னா அதுலேயும் போஸ்ட் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி ஸ்டோரிஸ் அப்டேட் பண்ணுறது, உங்களோட கண்டென்ட்டை பற்றி போடுறது, இந்த மாதிரி நீங்கள் அதுலேயும் வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ அதில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அதுலேயுமே நீங்கள் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சேல் வந்து நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா நோ, அதுலேயும் கிடையாது. இப்போ இருக்கிற பீரியடில் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக தான் இந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, சோஷியல் மீடியாவில் மூலமாக தான். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளான ஒரு பீரியட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ
ஸோ அதனால் நீங்கள் காமாக வந்து பொறுமையாக நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கள். உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ஒன் டே வந்து கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். ஸோ அதை தான் வந்து நான் சொல்வேன். ஸோ சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வந்து கண்டினியூஸாக வந்து போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து இப்போ ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா, ஆட்லாம் வந்து பே பண்ணி உங்கள் வீடியோஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கொடுங்க. ஒரு ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டுக்கு வந்து பண்ணி பாருங்கள். அந்த ஆடுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட போஸ்ட்டு உங்களோட பிஸ்னஸ் இது வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து வரத்துக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதர் தென் தட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து எடுத்த உடனே நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரைஸை வந்து ரொம்ப ஹை ப்ரைஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். அதுதான் வந்து நான் சொல்வேன். ஸோ ஹை ப்ரைஸாக வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போது கண்டிப்பாக மக்கள் வந்து வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போது கொஞ்சம் ஓகே, உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கணும், அட் த சேம் டைம் வாங்குகிற பீப்புளுக்கும் அது அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பிகினர் லெவலில் இருக்கும் போது நீங்கள் அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் சேனல் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அந்த சோப்ஸோட வீடியோஸ் அதெல்லாம் பற்றி அழகாக எலாபரேட்டாக லாங் வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, இன்ஃப்ளூயன்சர் இன் த சென்ஸ் லைக் இன்ஸ்டாலேயும் வந்து இருப்பாங்க, ஸோ நம்ம யூடியூப்லேயும் வந்து இருப்பாங்க. ஸோ ரெண்டும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் அந்த மாதிரி வந்து போகாதீங்க. ஸோ பேட்டர் கொலாபரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பேட்டர் கொலாபரேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து கொஞ்சம் மினிமலாக சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு யூடியூபர்ஸ் கிட்டேயோ கொஞ்சம் ரீசனபிளான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர்கிட்டையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணுறதோ இல்லை டேரெக்டாக டிஎம் பண்ணுறதோ இந்த மாதிரி சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் பிகினர் லெவலில் இருக்கேன். நீங்கள் வந்து என்னோடய ப்ராடக்டை வந்து உங்களோட பேஜில் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ வந்து இது வந்து பெய்ட் ப்ரொமோஷனாக இல்லாமல் நம்ம வந்து பேக்டர் கொலாபரேஷன் மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இவ்வளோ ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூஸை வந்து நீங்கள் ஜென்யூனாக வந்து கொடுங்க உங்களோட சப்ஸ்கிரைபருக்கோ அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கோ. ஸோ அந்த மாதிரி வந்து பேட்டர் கொலாபரேஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ இல்லை சில பேர் மணி வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது ஓகே, ஒரு மினிமம் அமௌண்ட்டாக வந்து பே பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 500 அந்த மாதிரி. ஸோ அது அவங்களோட கண்டென்ட் வந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க, எப்படிலாம் வந்து ரீச் ஆகுது, வீடியோஸ் போகுது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து பே வந்து பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து சோப்புக்கு அதெல்லாம் வந்து பாக்ஸஸாக வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நியர்பையில் நம்மளுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, சூப்பர் மார்க்கெட் அதெல்லாம். ஸோ இங்கெல்லாம் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேக்கேஜிங்கில் நல்லா வந்து சோப் பாக்ஸஸ்லாம் போட்டு அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஆப்வியஸாக. ஸோ ஏன்னா அவங்களுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து எடுத்த உடனே வந்து நம்ம ப்ராடக்டெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இதில் போய் மாட்டக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக அதனால் ஒரு சோப் பாக்ஸஸ் ப்ராப்பராக வந்து எல்லா பேக்கேஜிங்கும் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 20% வந்து நீங்கள் இதில் வந்து ப்ராஃபிட் வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து சொல்லி வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இப்போது 20% ப்ராஃபிட்னா அப்படின்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு சோப் வந்து நீங்கள் ஒரு 150க்கு விற்கிறீங்க அப்படின்னும் போது, சேல் பண்ண போகிறீங்கன்னும் போது அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 30 ருபீஸ் இல்லை 20 ருபீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கோங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜ் அங்கெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு ஒரு பேம்ப்ளெட் மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் அந்த ப்ராடக்ட்லாம் வந்து நேச்சுரலாக ஆர்கானிக்காக நான் வந்து பண்ணுறேன். ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட பிஸ்னஸ்க்காக நீங்கள் மட்டும்தான் வந்து இறங்கி வேலை செய்யணும். நீங்கள் பேசினாதான் உங்களுக்காக நீங்களே பேசலைன்னா அப்போ வேறு யாருமே வந்து பேச மாட்டாங்க. ஸோ அதுதான். ஸோ நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபீல்டு ஒர்க் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும். ஸோ பண்ணலைன்னா
எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நியர்பை காலேஜஸ் ஏதாவது இருக்குதா, ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசி வந்து பாருங்கள். ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டால் மாதிரி வந்து நீங்கள் வந்து போடலாம். ஸ்டால் இந்த சென்ஸ் நீங்கள் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டேபிள் மாதிரியோ அந்த மாதிரி கொண்டு போயிட்டு, ஸோ ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டால் வந்து பண்ணலாம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து வரும். அதர் தென் தட் வந்து ஏதாவது நீங்கள் ஷாப்பு இல்லை ஈவெண்ட்லாம் வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மால் அந்த மாதிரி இடத்துலலாம் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்லலாம் போயிட்டு நீங்கள் ஸ்டால் வந்து போடலாம். உங்களோட ப்ராடக்டை வந்து ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மூலமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ முன்னாடி நான் சொல்லியிருக்க இந்த டிப் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு 5 கஸ்டமர் இல்லை 10 கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து உங்களோட ப்ராடக்டை வாங்கினாலே உங்களுக்கு அது போதும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பை ஸ்லோவாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோ உங்களோட பிஸ்னஸை. தட்ஸ் ஆல். இல்லைனா உங்கள் வீட்டுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு போர்ட் மாதிரி போட்டுக்கலாம். இங்கே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறோம், ஸோ ஆர்கானிக்காக அந்த மாதிரி. ஸோ பியூட்டி பார்லர்ஸு, சலூன்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்டை பற்றி ஸோ பியூட்டி பார்லர், சலூன்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா? இங்கெல்லாம் வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து சாம்பிளாக வந்து கொடுங்க. ஓகேவா? சாம்பிளாக கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறமா அது மூலமாக ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் செட் ஆஃப் சப்ஸ்கிரைபரை வந்து செட் ஆஃப் கஸ்டமரை வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ணலாம். தென் அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்கும் கொஞ்சம் குட்டியாக வந்து சாம்பிளாக வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து கொடுங்க. ஷாம்பு பண்ணுறீங்களோ, லிப் பாமோ, சோப்போ, வாட் எவர் இட் இஸ், சாம்பிளாக வந்து கொடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாகவே வந்து கொடுங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேனா உங்களுக்கு சூட்டபுளாக இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்ம வந்து தக்க வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறது? ஸோ இந்த ஸ்டெப்பை எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்பவே ஹார்டான ஸ்டேஜாக தான் வந்து இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கன்னா ஓகே, இதுவே வந்து உங்களுக்கு சூப்பர் டூப்பராக வந்து போகும். ஓகேவா? ஸோ இதுதான். இந்த பிஸ்னஸ் தான் கிடையாது, நீங்கள் ஈவன் என்ன ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துட்டாலுமே அதில் நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுனா வந்து அவ்வளோ லேசான விஷயமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ காசை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இன்வெஸ்ட் பண்ண காசையாவது நம்ம ஆக்சுவலாக வந்து எடுக்கணும் இல்லையா? ஸோ ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டான ஒரு திங் தான். ஹார்டான டேஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் உங்கள் மைண்ட் செட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே வந்து ஃபெயில் ஆகாது. ஸோ அதான் நான் வந்து சொல்வேன். ஸோ உங்களுக்கும் ஒரு பீரியட் வந்து வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டே வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.